பரிசுக்கு போய் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு பாடசாலை விடுமுறை. அதெல்லாம் ஜெர்மனுக்குள்ளேயே சுற்றி காட்டி நாங்கள் இப்போ 8 வருஷத்துக்கு பிறகு பரிசு கொடுக்குறோம். நாங்கள் பெஞ்சத்தில் வராங்க சின்ன பிள்ளைகளுக்கு காசு போட்டு விளையாட்டு சாமான் எடுத்து விளையாடு கொண்டு வைக்கிறோம். நாங்கள் பெல்ஜியத்தில் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு இப்போ சாப்பாட்டுக்காக இறங்கியிருக்கிறோம். நக்கிலாஸில் சாப்பிட்டு முடிச்சு விட்டோம். திரும்பவும் பரிஸ் பயணம் தொடரும். நாங்கள் இப்போ பரிசில் இறங்கி நாங்கள் எடுத்த கேரியன் ஹவுஸுக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் இப்போ 2 ஃபேமிலி தங்குற வீடு எடுத்துருக்கிறோம். பேரம்பொழி தான் நாங்கள் இருக்கின்ற போன்சிம்மர் ஹால். இந்த சாப்பிட்ற சாப்பாடு மெஷின்லாம் போட்டிருக்கோம். நல்லா வீடு இதான் சமையல் அறை. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ரோவில் எல்லாம் இருக்குது. அடுப்பு, பால் சூடாப்பத்திய தண்ணி வைக்கிறது எல்லாம் இருக்கும். எல்லாம் அப்படியே நாங்கள் போவைக்கையும் இதே மாதிரி நல்லா சுத்தப்படுத்தி கொடுத்துட்டு போகணும். இல்லையென்றால் நாங்கள் காசு கட்ட வேண்டியது. பாவிச்சிட்டு கழுவுற கிளாஸுகள், பீங்கான் கழுவுற மிஷின் இது அதுவும் இருக்கும். இந்த பெரிய தொலைக்காட்சி பட்டியும் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னால சோபா இருக்கிறதுக்கு சோபா செட். சமையல் அறையும் சாப்பிட வைத்திடம் தான் இருக்குது. மேலே தான் படுக்க இருக்கு. நாங்கள் படுக்க இது ஒரு பெட் போட்டு இருக்குது. இது ஒரு ரூம். இது ஒரு மேசை மாதிரி கதிரை போட்டு ஃபேன் வச்சிருக்காங்க. சரியான ஒர்க்கு. நம்ம நிற்கிற நாள் ஃபுல்லாக 31 காட்டுக்கிட்ட வருது. சின்ன ஒரு அலுமாரியும் வச்சிருக்கு. இது 3வது ரூம். இது நல்ல ஜன்னல், ஃபேன் எல்லா வசதியோடையும் இருக்குது. இதில் பெரிய அலுமாரி. நாங்கள் உடுப்புகள் வைக்கலாம். மேலேயும் இன்னும் ஒரு குளியலறை இருக்குது. அதுவும் எல்லா வசதிகளோடையும் இருக்குது. மேலே 3வது மாடி. அழகாக சூப்பராக சுத்தமாக தந்துருக்குறாங்க. நாங்களும் இதை பாவிச்சுட்டு இப்போ குறுக்கேற்க இதே மாதிரி கொடுப்போம். இதாக மேலே இங்கேயும் நல்ல பெரிய ரூம் தான். மேலையும் வந்துடுறாங்க. இந்த கபர்ட்டு, பெரிய கபர்ட் இதெல்லாம் போட்டு டிவி இருக்குது. கபர்ட்டில் சாமான் வைக்கலாம். இது ஒரு பெரிய பெட்டு. இன்னும் ஒன்று பாவிக்கலாம். இன்னொரு பெட்டு இருக்கு பாவிக்கலாம். 3 பேர் தாங்கலாம். அந்த அதிலையும் பிரிண்ட் போட்டிருக்கும். குளியலறை. மேலே வந்தால் கீழே இறங்க தேவையில்லை. இப்போ எல்லா வசதி இந்தியாலையும் இப்போ நாங்கள் 2 குடும்பங்கள் தங்குவதால் புரிம்பாக இருக்கும் குடும்பங்கள். இதுவும் ஒரு ரூம். நாங்கள் எடுத்த இந்த வீட்டுக்கு கார் பார்க் பண்ணுற வசதியும் இருக்குது. அதெல்லாம் நெல்லம் பக்கத்தில் கடையிலும் கிட்டத்தான் இருக்குன்றது. நெல் ஒரு இடம் நல்லா இருக்குது. இனி நாங்கள் இன்றைய தானே பார்த்து நாங்கள் மீதி
மீதி அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதில் இது நாங்கள் கலெக்ட் வச்சுருந்தாங்க நம்ம கொடுக்குறோம். ஜெர்மனுக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே வந்து கார் இல்லாமல் எடுக்கலாம் இடித்து கொண்டு தான் எடுப்பாங்க. இப்போ நான் விட்டுருக்கிற இடம் பாதுகாப்பு. நான் அவ்வளோ இடங்கள் பார்க்க போனோம்னா அங்கே பார்க் பண்ணுற இடங்கள்ல இதை விச்சாலமெல்லாம் இதை பிடிக்கணும். தெரிந்தானே உங்களுக்கு பரிசுலாம் கார் எப்படிலாம் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ சரவணா பவான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறோம். பரிசில் 3 ஃபேமிலியாக வந்திருக்கோம். இன்னும் சாப்பிட போகிறோம். பார்த்து கொண்டு இருக்கோம். நாங்கள் முடிவு செய்ய போகிறோம். இன்னும் சாப்பிட போகிறோம். அப்படி பாருங்க, ஒரு போட்டோ எடுங்க. நீங்க தான் நீங்க ரொம்ப எங்க இருக்கீங்க? கடுப்பே அப்ப இது திவ்யா வர மாட்டேங்க. திவ்யா தான்